ஒரு 3D சம் கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பி நீளம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே விட்டம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே விட்டம் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் எல்லா ஆப்ஷனுமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தெளிவாக போடணும். இங்கே கோலத்தோடைய டீட்டெயில் தனியாக எழுதிடலாம். விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர்னால் 6 4 சென்டிமீட்டராக இருக்கும். கம்பியோட விட்டம் 3 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கம்பியோட விட்டம் 3 மில்லிமீட்டர்னால் ஆரம் வந்து 3/2 மில்லிமீட்டர்னு இருக்கும். அதாவது கோலத்துடைய கன அளவு, அந்த உருக்கி செய்கிறாங்களா அந்த கோலம், அதோடைய கன அளவு வந்து கம்பியுடைய கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். கம்பி வந்து என்ன வடிவில் இருக்கும்? உருளை வடிவில் தானே இருக்கும். அப்போ உருளையுடைய கன அளவு வந்து r²h. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணால் இந்த பையும் கேன்சல் ஆகிடும். 4/3 அப்படியே வந்துடும். r வந்து இங்கே என்ன இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. அதை மில்லிமீட்டரில் மாற்றுறதுக்காக 10ஆல் பெருக்கியிருக்கோம். இங்கே மில்லிமீட்டர்லேயே இருக்கிறதால அதை அப்படியே எழுதிடலாம். இது எழுதி எக்ஸ்பென்ஷன் பண்ணி எழுதணும்னா இந்தமாரி கிடைக்கும். அடுத்தது அச்சு ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகலாம். இப்போ என்னென்னா ஆப்ஷனில் வந்து மீட்டரில் இருக்குது. மீட்டரில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 1000ஆல் வகுக்குவோம். அதனால் அது முன்னாடியே அந்த 1000ஆல் வகுத்தோன்னா இந்த 1000ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா 1024/27. இதை அடித்து கிளியர் பண்ணோன்னா 37.9 மீட்டர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து பி, 37.9 மீட்டர் தான் சரியான ஆன்சர்.